வெஜ் நூடுல்ஸ். நான் எப்பயும் மேஜிக் மசாலா பேக்கெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு மேகி வைவை எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் அந்த நூடுல்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் நல்லது இல்லைனாலும் நம்ம அவாய்ட் பண்ணுறதில்ல. மந்த்லி ஒன்ஸாவது அதை நம்ம எடுத்து, ஸோ அதே நூடுல்ஸை நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சைனீஸ் டச் கொடுத்து எப்படி செய்யலான்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் செஜ்வான் சட்னி, 1/2 ஸ்பூன் வினிகர். இப்பயும் மேகி எந்த பிராண்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட் நான் 2 பேக்கெட் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா சாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இந்த நூடுல்ஸ்க்கு வேண்டிய வெஜிடபிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், கேபேஜ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பிடிக்குன்னா இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம மசாலா சாஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ நம்ம இதில் உப்பு சேர்க்க வேண்டாம். இது பாதி வெந்தால் போதும். நம்ம ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். பாதி வெந்தோன்னு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நூடுல்ஸை ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்து நார்மல் வாட்டரில் போட்டு ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நூடுல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வேணால் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். வெஜிடபிள்ஸும் ஒரு 50% வெந்தால் போதும். ரொம்ப குழவாக வேக வேண்டாம். ஒரு 50% வெந்தால் போதும். வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா ஆல்ரெடி நூடுல்ஸ், அந்த நூடுல்ஸ் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம சாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாஸ் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ், சாஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் ஆனோன்னே நீங்கள் ஒரு வாட்டி உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு இது தேவைப்படலை. ஏன்னா மசாலா பாக்கெட்லேயும் உப்பு இருக்கும், சாஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ எனக்கு ஜாஸ்தி உப்பு தேவைப்படலை. உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மசாலா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேகியை விட இப்பி நூடுல்ஸில் நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறப்போ இப்பி நூடுல்ஸில் உள்ள மசாலா ப்ளஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாஸ் இது ரெண்டும் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.